இப்போ யோகா அப்படின்னாலே ஜென்ரல் பர்செப்ஷன் என்னென்னா அது ஒரு யோகா ஆசனங்கள், ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற ஆசனங்கள் தான் யோகாங்கிற பர்செப்ஷன் இருக்குது வெளியிலேருந்து. பட் அதை தாண்டி இட்ஸ் அ யூனியன் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இப்போ இந்த கிரியா பயிற்சி நீங்கள் வந்து மூச்சு பயிற்சியாக நீங்கள் சொன்னீங்க, பிராணாயமா டெக்னிக்ஸ் அப்படின்னு. உடல் வலிமைக்கான ப்ராக்டிசஸ் அதில் இருக்கா, இல்லை இதை பண்ணுறது மூலிமா உடல் வலிமை ஆகுமா? இந்த உடல் வலிமை ஆஸ் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப வெல் பில்ட் மசில், எடை தூக்குறது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இல்லை. ஆனால் உடம்புல லகுத்தன்மை வரும். உடம்புல இருக்கக்கூடிய நாடிகள், உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து கஷ்டம் இல்லாமல் போச்சுன்னா இந்த உடம்புல நம்ம லகுவாக குடியிருக்கலாம். அதை ஏற்படுத்துறதுக்கு கிரியா யோகம் கண்டிப்பாக உதவி செய்யும். அதில் சந்தேகமே இல்லை. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏதாவது கஷ்டம் இல்லாத உடம்புன்னா எப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து எனக்கு படுத்தோன்னே நிம்மதியாக தூக்கம் வந்துடுது, காலையில் எனக்கு எந்திரிச்சோன்னே கழிவு நீக்கம் இயல்பாக நடந்துருது, ஒரு பசி நல்லா இருக்குது, உற்சாகமாக என்னால் வேலை பார்க்க முடியுது, உற்சாகமாக செயலாற்ற முடியுது, மனிதர்களோடு இயங்க முடியுது, எனக்கு பழசினுடைய மெமரிஸ் இல்லை பழசினுடைய இன்சிடென்ட்ஸ்லாம் என்னை போட்டு ரொம்ப பாதர் பண்ணுறதில்ல, ரொம்ப லகுவாக இருக்கேன். இதுதான் நான் எதிர்பார்க்குறது, அல்லது இதுதான் எளிதில் கிடைக்கிறது பயிற்சிகள் மூலமாக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பைன். நம்ம வந்து இந்த ஸ்பைன் அப்படிங்கிறதுக்கான அதோட சிக்னிஃபிகன்ஸை யோகானந்தர் நிறைய இடங்கள்ல இங்கே குறிப்பிட்டிருக்காரு. இட் இஸ் தி ஹைவே டு தி இன்ஃபினிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். வாட் இஸ் தேர் இன் தி ஸ்பைன்? ஓகே, எவல்யூஷன் படி பார்த்தீங்கன்னாலே முதுகெலும்பு நிமிர்ந்த பிறகு உலகமே மாறிடுச்சு. ஸோ மனிதன் வந்து அப்படி தான் முதுகெலும்பு நிமிர்ந்த ஒரு ஆளாக அறியப்படுறான். பௌதீகமாக பார்த்தா அதுவும் இன்னொரு எலும்பு தான். ஆனால் மனுஷன் பௌதீகம் மட்டும் இல்லை. மனிதன் வந்து ரொம்ப கணக்கற்ற ஆற்றல்களால் ஆளப்படுறான். ஆற்றலுக்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ் ஒளிஞ்சிருக்குது, நிறைய மெமரிஸ் ஒளிஞ்சிருக்குது, அதுக்கு பின்னாடி எமோஷன்ஸ் இருக்குது, அப்புறம் கான்ஷியஸாக இருக்கான். எல்லாமே மனுஷன்தான். இது எல்லாமே ஒரு சென்ட்ரல் ட்ரங்க் வழியாக வந்து உடம்பேகமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அந்த சென்ட்ரல் ட்ரங்க் தான் தண்டுவடம், முதுகுத்தண்டுன்னு பார்க்குறோம். ஒரு பெரிய ஹைவே டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாரி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகுதுன்னு. ஹைவே வந்து ஒரு ட்ரங்க் மாதிரி இருப்பது போல் உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்கள் எமோஷன், உங்களுடைய எமோஷ்னல் பேட்டர்ன்ஸ், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், உங்களுடைய மெமரி இம்ப்ரிண்ட்ஸு, உங்களுடைய டெண்டன்சிஸ், இது எல்லாத்துக்குமே கோரிலேட் ஆகிற மாதிரி இயங்குகிற உங்களுடைய ஆற்றல், இது எல்லாமே முதுகுத்தண்டு வழியாக வந்து தான் பிரியுது. அந்த முதுகுத்தண்டு யோகத்தில் நாடிகளாக, சக்கரங்களாக சிக்னிஃபிகன்ஸ் எடுக்குது. அவங்க வந்து ஸ்தூலமாக முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லாமல், ஃபிசிக்கலாக சொல்லாமல், அங்கே ஓடுற கரண்ட், அந்த ஒயரில் ஓடுற கரண்ட்டில் என்ன இருக்குது. இப்போ இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்பில் இந்த உரையாடல் வந்து அவங்க வீட்டில் ஒய்ஃபைல ஒரு ஒயர் வழியாக தான் வருது. அந்த ஒயரில் ஓடுற கரண்ட்டு இதே சமயத்தில் வேற ஒன்றாவும் இருக்க முடியும். ஆனால் இந்த சமயத்தில் இந்த இருவரினுடைய உரையாடலை கடத்திட்டுருக்கு. அதுபோல் என்னுடைய சேனல் எதை கடத்திட்டுருக்கு, என்னுடைய ஆற்றல் இந்த நாடிகள் வழியே எந்த உணர்வுகளை சுமந்து என்னை மனுஷனை ரேடியேட் பண்ணுது, அந்த அளவுக்கு வைட்டல் என்னுடைய முதுகுத்தண்டு. அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக 3 நாடிகளை வந்து யோகம் சொல்லுது. இடகலையும் பிங்களையும் சுழுமுனையும் சொல்லுது. இந்த இடகலை பிங்களை வந்து துவந்தம் போன்றது, இந்த உலகத்திற்கானது, நம்மளுடைய சென்சஸ், ஃபேக்கல்ட்டிஸ் இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு பயன்படுறது. பட் ஒன்ஸ் யூ டேக் சுழுமுனை, அது உங்களுடைய இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்க்கானது, நான் டியூவலுக்கான காரிடார் அது. அந்த சுழுமுனை வழியாகத்தான் எல்லா ஆன்மீக உயரங்களையும் ஒருத்தன் அடையிறான். ஓகே, எல்லா லிபரேஷன், ஈவன் சின்ன சின்ன லிபரேஷன் கூட. இப்போ உங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவப்படுற குணத்துலேருந்து ஒருத்தனுக்கு விடுதலை வேணும்னா கூட நீங்கள் சுழுமுனையை தொட்டால் தான் முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியமானது முதுகுத்தண்டுன்னு சொல்லுவேன் நான். அதனால் முதுகுத்தண்டில் அடிபடாமல் பார்த்துக்கிறதுலாம் ரொம்ப அவசியம். முதுகுத்தண்டில் ஒருத்தருக்கு நோய் வராமல் பார்த்துக்கிறது அவசியம்.
முதுகுத்தண்டுக்கான பராமரிப்புகள் உள்ளும் புறமும் ஒருத்தர் எடுத்துக்கணுன்னே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. லைக் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை முதுகுத்தண்டுக்கான உடற்பயிற்சிகளோ அவ்வளோ அவசியம் முதுகுத்தண்டு. மிராக்கிள்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம இந்த புக்லேயே வந்து நிறையா மிராக்கிள்ஸ் இருக்குது. அதை படிக்கும் போதே ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இந்த மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது அது பாபாஜி வந்து லஹரி மாயாசாயாக்கு ஒரு கோல்டன் பேலஸ் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இருக்குது இந்த புக்கில். படிக்க படிக்க ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி இருக்கும். இந்த மிராக்கிள்ஸோடைய அது எதனால் மிராக்கிள்ஸ் நடக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த ஒரு சாதகனுக்கு ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக மிராக்கிள்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த யோகின் சுயசரீரத்தை தவிர்த்துட்டு கூட நீங்கள் மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் டெண்டன்சியில் தான் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அதை மகாபாரதத்தை நம்ம டிவியில் பார்க்கும்போது கூட ஒரு அம்புலேருந்து 100 அம்பு வருது, இல்லை நெருப்பு வருது, இப்படி சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஐடியாஸ் வந்து எப்போவுமே மனித மனத்துக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கானது. அது வந்து ஒரு கிரிப்பை கொடுக்குதுன்னு பார்க்குறேன் நான். மோர் தென் நம்பிக்கை, ஃபெய்த் ஆர் கான்ஃபிடன்ஸ், ஒரு பெரிய கிரிப்பை கொடுக்குதா பார்க்குறேன். அதே சமயம் என்னால் புரிஞ்சுக்க முடியலங்கிற விஷயந்தான் எனக்கு என்றைக்குமே மிராக்கிள். லைக் செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாத ஒரு கிராமத்துக்காரருக்கு என்ன இதில் என் பையன் குரல் கேட்குது, எங்கே என் பொண்ணு படம் தெரியுதுன்னு அவர் வியந்து தான் பார்ப்பார். அது அவருக்கு பெரிய மிராக்கிள் தான். ஆனால் நம்ம ஏதோ அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கிறதாலையும் புரியறாலையும் இது இப்படித்தான் வேலை செய்யுது, இது என்ன போய் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி அவர்கள் மகான்களுக்கு எல்லாம் அது ரொம்ப சாதாரண, இது இப்படித்தானே இருக்குது, இதில் விளையாட வேண்டியது தானேங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இங்கிருந்து எனக்கு அது புரியல, எனக்கு அந்த எபிலிட்டி இல்லை, எனக்கு எல்லாம் மிராக்கிளாகவே இருக்குது. ஸோ அதனால் ஃபேண்டசின்னு நான் அதை சொல்கிறேன். எனக்கு அது ரியாலிட்டியில் இல்லாததால், என் ரியாலிட்டியில் அது இல்லாததால் எனக்கு எல்லாமே மிராக்கிளாக நான் அதை பிராண்ட் பண்ணுறேன். பட் ஃபார் தெம் இட் இஸ் வெரி கேஷுவல். இங்கே நம்ம ஊரில் மிராக்கிளை செய்து கொண்டிருக்கிற இசைஞானியார் இருக்கிறாரு. அவர் இவ்வளோ படங்களை செய்கிறதும் இவ்வளோ பாடல்கள் செஞ்சதும் நாட் அ ஹியூமன்லி திங். அது ஆல்ரெடியே மிராக்கிள். அப்படிலாம் பண்ணவே முடியாது ஒருத்தங்களால். பண்ணிகிட்ருக்காரு, கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் என்னைக்காவது ஒரு 500-600 வருஷம் கழிச்சு யாராவது ஒரு பெருங்குழு இது பெரிய ஆச்சரியம் நினச்சி அதிசயம் நினச்சி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்க ரியாமில் அவங்க போன அந்த சட்டில்னஸில் எதை வேணால் அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சுது, யார் மனசை வேணாலும் ஊடுருவ முடிஞ்சுது, மனசுக்குள்ளே போகிற எண்ணத்தை படிக்க முடிஞ்சுது, அதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடிந்தது. ஒரு ரீடராக எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னது மகாபாரதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சார் ஆச்சரியமாக இருக்கேயாங்கிற அந்த வியப்பு அது என்னை ரொம்ப என்கேஜ் பண்ணுச்சு. தட்ஸ் இட். அவங்க பிளேனில் அது ரொம்ப நார்மலான, ரொம்ப நார்மல். நம்ம இந்த நிலையில் இருக்கிறனால அதை பார்க்கும்போது என்னடா ஒரு மாதிரி பயங்கர ஃபேண்டஸியாக இருக்கே நம்ம ஒரு ஆமாம் ஒரு நிலைக்குள்ளே ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஐ திங்க் ஃப்ரம் ஓஷோ, சாதாரண மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது ரியாலிட்டி, கடவுள் என்பது கான்செப்ட். மகான்களுக்கு கடவுள் என்பது ரியாலிட்டி, இந்த வாழ்க்கைங்கிறது கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான். ரைட். இது ஒரு ட்ராமா தான் இல்லையா? எஸ் எஸ். நேற்று கூட வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு மாணவர் கேட்டார், என்னுடைய வேதாந்த நண்பன் வந்து இதையே சொல்கிறான், இதுவே ரியாலிட்டி இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் தான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான், அவன் தான் வந்து வீட்டுக்காக பாடுபட்டுருக்கான், எப்படி இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், தூக்கத்தில் ஒரு புலி துரத்துது, முழிச்ச உடனே அது கனவுன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க, ஆனால் கனவுல இருக்கும்போது அது ரொம்ப ரியலாக தானே தெரியுது உங்களுக்கு, வேர்த்து கொட்டுது இல்லை, ஹார்ட் படபடான்னு ஆகுது இல்லை, ரியலாக தானே இருந்துச்சு, முழிச்சொன்னதானே அது கனவுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அதே மாதிரி இது கனவுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு விழிப்பு தேவைப்படுது, அந்த விழிப்பு அடைஞ்சவங்க தான் இதை கனவுன்னு சொன்னாங்க. நாம் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறோம், நாம் அதை வந்து கருத்தாக எடுத்து வச்சுக்கிட்டு நகர்றது தான் சரி, சண்டை போட்டுக்காதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெரி ட்ரூ. அதனால தான் அது வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். எஸ் எஸ். ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து நம்ம என்னைக்கு எந்திரிக்கிறோமோ ஆமாம், அன்னைக்கு நம்மளை விட்டு அந்த பயம், கோபம், பொறாமை, ஆசைகள் எல்லாம் விட்டு போயிடும். சப்ப மேட்டர்னு தான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன் இந்த அடிதடி போட்டுக்கிறோன்னே தெரியலையேன்னு அப்போ சொல்லுவோம். அப்படி இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்து தான் நம்ம கல் எறிகிறோம்.
ஜீசஸ்க்கு ஒரு அவேக்கனிங் இருந்திருக்கிறது, நிறைய மாஸ்டர்ஸுக்கு அவேக்கனிங் இருந்திருக்கிறது. அவங்க இதெல்லாம் ட்ராமாடான்னு சொன்னோன்னே உனக்கு தெரியாது என் வழி அப்படின்னு சொல்லி அவரை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம்.